ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோனுக்குள்ளே பார்த்துருவோமா, வெண்டிக்காய் குழம்பு. அதாவது ஒரு அரைச்சி ஊற்றிய வெண்டிக்காய் குழம்பு, வதக்கி அரைச்சி ஊற்றி வெண்டிக்காய் குழம்பு. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா. கொஞ்சம் சோம்பு, சீரகம், கடலை, காஞ்ச மிளகா 2, இதை கிராம்பு, இது பூரா போட்டு அப்படியே வதக்குன்னு வதக்கி எண்ணெயை ஊற்றி வதக்கி, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை போட்டு வெட்டி அதை போட்டு லைட்டாக ஒரு வதக்குன்னு வதக்கி, அப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து அதை நல்லா புதுசாக வெட்டி உள்ளே போட்டு வதக்குன்னு நல்லா வதக்கி எடுத்துக்கிற வேண்டியதான். கருவேப்பிலை, மல்லி லைட்டாக தூவி விட்டு அப்படி வதக்கி இறக்கி வச்சுக்கிற வேண்டியதான். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கிற வேண்டியதான். உப்பை போட்டு வதக்கி இறக்கி வச்சுக்க வேண்டியதான். இறக்கி வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா இவங்களை போட்டு அரைன்னு அரைச்சிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு லைட்டாக அந்த சூட்லேயே லைட்டாக பிரட்டினா போதும். தேங்காய் வந்து வதக்கக்கூடாது அதிகமாக. அதனால் லைட்டாக லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு மேலாக போட்டு விட்டோம்னா தேங்காய் அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும். வதக்கணும்னா வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடும் தேங்காவை. அதனால் தேங்காய் லைட்டாக லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு வதக்கி எடுத்தாச்சு. போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதான். குறமுறைன்னு அரைச்சி நல்லா அரைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் ஒரு கடாயை எடுத்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் அப்படி கிள்ளி போட்டு லைட்டாக இதான உடனே வெண்டிக்காய் நல்லா க்ளீன் பண்ணி துணியை வச்சு தொடச்சி அப்படியே சின்னதாக பீஸாக வெட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு அவங்கள வதக்குன்னு வதக்க வேண்டியதான். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிடுவாங்க. வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக மேலாக மஞ்சள் தூளை போட்டு மறுபடியும் ஒரு வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை தூக்கி வெண்டிக்காய்க்குள்ளே அப்படி கபக்குன்னு ஒரு ஊற்றி கொஞ்சோண்டு அதை கழுவி மிக்ஸி ஜாரில் விட்டுருந்தெல்லாம் கொஞ்சம் கழுவி ஊற்றி விட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு தூவி விட்டு கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிற வேண்டியதான். அப்படியே ஒரு பெரட்டு கப்புன்னு ஒரு சட்டி எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சிட்டோம்னா அழகாக கொதித்து குழம்பு ரெடியாக வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி எடுத்து அவங்கள நல்லா பெனன்னு பிணைஞ்சு அதுக்குள்ளாட்டி இங்கே கொதிச்சிருவாங்க வெண்டிக்காய் குழம்பு. அப்புறம் அந்த புளியை கொதித்த உடனே நல்லா வடிகட்டி உள்ளே ஊற்றி விட்டு அவங்கள ஒரு பிரட்டி அப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த புளி ஊற்றிருக்கோம்ல அதை கொதிக்க வச்சிட வேண்டியதான். அப்புறம் ரெடி ஆயிடுச்சு குழம்பு. அப்படியே டக்குன்னு இலையை போட்டு என் பையனுக்கு அப்படி சாப்பாடை போட்டு வெண்டிக்காய் குழம்பை ஊற்றி விட்டு அப்பளத்தை வச்சு விட்டு கூட்டை வச்சு விட்டு கொடுத்தா என் பையன் வாவ் சூப்பராக இருக்குப்பா, வெண்டிக்காவாக போடுங்கப்பா, நிறையா சாப்பிடுவேன்ப்பா, எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, அப்போ தாப்பா எனக்கு அறிவு வரும்ப்பா, நிறையா அறிவு வருமாம்ல வெண்டிக்காய் சாப்பிட்டா அப்படின்னா. ஆமாம் தங்கப்பிள்ள, அறிவு நிறையா வரும், சாப்பிடு தங்கப்பிள்ளன்னு சாப்பிட்டு எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு சூடாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தான். சரி சாப்பிட்றான்னு ஊட்டி விட்டேன். நல்லா சாப்பிட்டான், டேஸ்ட்டாக இருக்குண்ணா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.